ஹை, ரொம்ப குளிருது. ரொம்ப குளிருதுன்னா ரொம்ப குளிருது. எதுக்கு இவ்வளோ குளிருதுன்னு தெரியல. நான் சுட சுட ஸ்வீட் பொட்டேட்டோ செஞ்சு வச்சுட்டு வந்தேன். இது சூடாகவே இருந்தாலும் உள்கால உடம்பு நடுங்கும்ல, அந்த மாதிரி நடுங்குது. குடுகுடுன்னு ஓடி போய் ஸ்வெட்டர்லாம் எடுத்து போட்டுக்கிட்டேன். ஆனால் அப்போ குளிருது. மேபி பாப்பா மாமாலாம் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தூங்கும்போது நடுவில் போய் படுத்துக்கலாம்ல. அது இல்லாமல் மாமா பாடி ரொம்ப வார்ம் பாடி. ரொம்ப குளிருது. எங்கேயோ ஜில்லுன்னு காற்று வருது. எங்கே வருதுன்னு தெரில. ரூம் எல்லா பக்கமும் க்ளோஸ்டாக தான் இருக்குது. எங்கேயாவது என்ன சொல்கிறது, வெளியில் ஓட்டை இருக்கான்னு தெரில. பசிக்குது. ஒவ்வொன்றும் காலி பண்ணணும்ல. இன்னும் கார்ன் இருக்குது, இன்னும் 2 ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்குது, தோசை மாவு, தயிர்லாம் இருக்குது. தயிர் இப்படி சாப்பிட்டு காலி பண்ண போகிறேன்னு தெரில. ஏற்கனவே ரொம்ப குளிருது. நாங்கள் தயிர் சாப்பிடுது. ஓகே, ஒரு நிமிஷம் அப்படியே அவனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிடுவோம். ரொம்ப குளிருதுன்னு சொல்கிறதுக்காக மட்டும்தான் இப்போ பேசுகிறேன்னு கேட்டியா? ஆமாம், ரொம்ப குளிருது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ரொம்ப என்ன, நான் சிக்மங்களூர் போயிருந்தேன் 2017. சொல்கிறது, நாங்கள் ஒரு 20 பேர் போயிருப்போம்னு நினைக்கிறேன். ஆனால் 15 பேர்த்துக்கு மேலே தான் போனோம். ஒரு குட்டி வேனு, அப்புறம் ஒரு காரோ 2 காரோ போகணுன்னு நினைக்கிறேன். செம்ம குளிர். 6 மணிக்கு மேலே, 5:30 மணிக்கு மேலேயே கீழே இறங்கணும். அந்த ஹில்லில் கீழே இறங்கணும். ஃபுல்லாக பனி ஃபார்ம் ஆயிடுச்சு. நைட்டு இந்த கேம்ப் ஃபயர் இருக்கும்ல, அதில் உட்காந்து கோக் குடிச்சிட்டு இருந்தோம், சிக்கன் சாப்பிட்டுட்டு. அண்ட் இட் வாஸ் குட். அந்த ட்ரிப்பு ஒர்த்து. போயிட்டு இருந்ததில்ல. இன்னும் என் டார்லிங் வந்திருந்தா செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஆனால் இப்போ குளிருது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. சிக்மங்களூர்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. 2 இன்சிடெண்ட் வந்துச்சு. ஒன்று எனக்கு பிடிச்சது, இன்னொன்று எனக்கு பிடிக்கலன்றதை விட மீன்ஸ் என்னை இப்படி யோசிச்சுட்டு இருந்திருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. என்னென்னு கேட்குறியா? சிக்மங்களூர் போகும்போது அது அந்த ஹில் ஸ்டேஷனில் அதில் என்ன எனக்கு எவ்வளோ குளிருது, எனக்கு எவ்வளோ குளிருதுன்னா ரொம்ப 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 குளிருது. டிஷர்ட் வேண்டாம், நீங்கள் நெக்ஸ்ட்டு இதையும் போட்டுக்கலாம். சரி, இப்படி வந்துட்டேன். என் கிளிப்பு
தலைக்கு வேறு என்ன வைக்கணும். சரி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கதையை சொல்கிறேன் கீழே. என்னென்னா இது அந்த ரத்தம் ஊறிற பூச்சி இருக்கும்ல, அந்த பூச்சி இருந்துச்சு. எனக்கு அதனால் கொஞ்சம் பயம். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே அந்த பூச்சி பார்த்தா பயமாக தான் இருக்கும். எனக்கு இந்த பூச்சியே பிடிக்காது. என்ன பூச்சி? என்னடா அது? இந்த கம்பளி பூச்சி, ட்ரெயின் பூச்சி எல்லாம் இருக்குல்ல, அது எனக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா, நான் ரொம்ப கை குழந்தையாக இருக்கும்போது, அதாவது நமக்கு அது வரதெல்லாம் தெரியும், ஆனால் நம்மளால் எந்திரிச்சு அதை தள்ளி விடவோ எதுவுமே பண்ண முடியாது. என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் ரொம்ப கை குழந்தை, என்னை தூக்கிட்டு தான் போகிறாங்க. கள்ளக்கட்டில் கல்லை பிடுங்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னை ஒரு துண்டு விரித்து போட்டு என்னை அதில் படுக்க வச்சுட்டு பாட்டி அம்மா எல்லாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க. பாட்டி என்ன பண்ணிட்டாங்க, நான் குழந்தைய பார்த்துக்கிறேன், நீ போய் இந்த மூட்டையை கொண்டு போய் வீட்டில் போட்டுவான்னு சொல்லிட்டு ஒரு 3/4 மூட்டையை கட்டி தலையில் தூக்கி விட்டு அனுப்பி விட்டாங்க. அம்மா என்னை அவங்க பக்கத்தில் படுக்க வச்சுட்டு போயாச்சு. நான் தூங்கிட்டேன்னா இல்லை என்னன்னுலாம் தெரியல. பாட்டி அடுத்து என்னை அந்த இடத்துல விட்டுட்டு வேற ஒரு இடத்துல போய் உட்காந்து கல்லை பறிக்க போயிட்டாங்க. அப்போ எந்திரிச்சிட்டேன், அழுகிறேன். எங்கள் அம்மாவுக்கு அடுத்த மூட்டை கட்டி தூக்கி கொடுத்துட்றாங்க. மீன்ஸ் பார்த்துக்கோ, எனக்கு இந்தளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னா என்ன வயசுன்னெலாம் தெரில. ஒருவேளை நான் ரொம்ப கை குழந்தையாக இருந்தப்போ நடந்த விஷயத்த எங்கள் அம்மா அதுக்கப்புறம் சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல. அப்போ அந்த கம்பளி பூச்சிலாம் என்னை சுற்றி இருந்தது. நான் செம்மையாக பயந்துட்டேன். எனக்கு அதனால தான் அது பயம். என்னால் எதுவுமே பண்ண முடியல. என்னை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு, என்னை பத்திரமா வச்சுக்கிறதுக்கு யாருமே கூட வரல. ஒரு 6th 7th படிக்கும்போது அந்த ட்ரெயின் பூச்சி காலில் ஏறிச்சு. அம்மாட்ட வந்து கத்திக்கிட்டே அழுதுகிட்டே சொல்கிறேன். அம்மா சொன்னாங்க ஒன்றுமே சொல்ல. அம்மா பரபரப்பாலாம் வந்து எடுத்துலாம் விடல. காலை சும்மா கீழே தட்டுனாங்க. எனக்கு பயம், நான் தானே தட்ட மாட்டேன்னு சொல்லிட்டேன். தட்டு அது விழுகும்னாங்க. இப்போ தட்டி விட்டேன், அது கீழே வந்துச்சு. ஒருவேளை அம்மா எடுத்து விட்டுருந்தாங்கன்னா கடைசி வரைக்கும் நான் அந்த தட்டணுங்கிற எண்ணம் எனக்கு வந்திருக்காது. சரி, வேறு ஆப்ஷன் இல்லாமல் தான் நான் தட்டினேன். எனக்கு அது விழுந்துருச்சு. அதுலேருந்து அந்த பூச்சினா எனக்கு கொஞ்சம் பயம். மீன்ஸ் அந்த பூச்சினா அந்த டைப்பில் இருக்கிறது எனக்கு பிடிக்காது. அந்த ஹில் ஸ்டேஷன் போனோம்ல, அங்கே வந்து அந்த ரத்த ஊறிற பூச்சி இருக்குது. என்ன ஆச்சு, ஏதோ ஒரு ஜீப் மாதிரி எடுத்து 2 ஜீப் எடுத்து எல்லாம் கிளம்பிட்டோம். ஸோ நம்பர் ஆஃப் பீப்புள் ஜாஸ்தி, இன்னொரு ஜீப் எடுத்தோன்னா இன்னும் காஸ்ட்டு ஜாஸ்தி ஆகும்னு சொல்லிட்டு மடியிலெல்லாம் அப்படியே கொஞ்சம் தூரம் தான் அப்படின்றதுனால மடியில் உட்கார வச்சு போய்க்கலாம்னு சொல்லிட்டு உட்கார வச்சு போயாச்சு. அதில் ஒரு பொண்ணை நான் மடியில் உட்கார வச்சுருந்தேன். அந்த பொண்ணோட கால் செருப்பு அடியில் வந்து அந்த பூச்சி இருந்திருக்கு. ஸோ அந்த வண்டியில் உட்காந்துட்டு மடியில் உட்கார வச்சிருந்தால அப்போ என் கால் வந்து என் கால் மேலே பட்டுருச்சு. ஸோ கீழே இறங்கும் போது அந்த பூச்சி வந்து என் மேலே இருந்தது. செம்ம பயம்னா செம்ம பயம். அப்போ ஒரு பையன் வந்து என்ன பண்ணா, நீ யூஸ்வலாக வந்து இப்படி பயந்து என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு போய் எடுத்து விடுவோமா, நான் என்னென்னு பண்ணா தெரியுமா, அப்படி உட்காந்து ரசித்து என்னை பார்த்துட்ருக்கா. மீன்ஸ் தோணும்ல, நீ என்ன அவ்வளோ பெரிய சாடிஸ்டா, எதுக்கு அப்படி பார்க்குற அப்படின்னு தோணும்ல. அப்புறம் தெரிஞ்சா, உனக்கு பயப்பட தெரியுமா, நீ பயந்து நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னான். அவன் கூட வந்து ஆல்மோஸ்ட் 2013 ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். 2017 போது ஆல்மோஸ்ட் 5 years ஆயிடுச்சு. அத்தனை வருஷத்தில் ஒரு தடவை கூட என் முகத்தில் பயம் அவன் பார்த்ததே இல்லை. தடவை அவன் பார்த்தோன்னே உனக்கு பயப்பட தெரியுன்றது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சதுன்னு சொன்னான். அது சொல்கிறதுக்கு வேறு நேரங்காலம் கிடையாதுயா. செம்ம பயம் மேலே இருந்தோன்னு. அப்படி தான் யோசிச்சு பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சது நான் இந்தளவுக்கு டெரர் பீஸாக இருந்திருக்கேன். நான் டெரர் பீஸ்லாம் கிடையாது, அது கூட பழகிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் சொன்னான். அம்மா, இது ஃபஸ்ட் இன்சிடென்ட். இன்னொரு இன்சிடென்ட், செகண்ட் இன்சிடென்ட் என்னென்னா, நாங்கள் பொண்ணுங்க வந்து 6 பேரோ 8 பேரோ எவ்வளவோ இருந்தோம். அப்போ எங்களுக்கு வந்து மேலே 2 ரூம் கொடுத்துட்டாங்க. நாங்கள் ஒரு 3 பேருமோ என்னமோ வந்து நாங்கள் மேலே ரூம் எடுத்துட்டோம். பசங்களாம் கீழே எடுத்துக்கிட்டாங்க. மொட்டை மாடிக்கு பசங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களே மட்டும் மேலே அனுப்பி விட்டாங்க.
நானே என் டார்லிங் அப்புறம் இன்னொருத்தங்கன்னு நினைக்கிறேன், தெரில யார் இருந்தாங்கலாம் ஞாபகம் இல்லை. மேல்பிட்டோம். நடுராத்திரி வந்து எனக்கு ஃபோன் கால் வருது. நான் சொன்னேன்ல, அந்த ஃபஸ்ட்டு நாங்கள் போனப்போ ஒரு பையன் வந்து தண்ணி வச்சுட்டு எனக்கு பிடிக்கும்னு சொல்லி ஒருத்தன் பேசிகிட்டு இருந்தான்னு சொன்னான்ல, அவன் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தான். என்னடான்னு கீழே போய் பார்த்தா, நாங்கள் படுக்க போகும்போது கீழே டோரெல்லாம் லாக் பண்ணிட்டோம். ஸோ அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை. என்ன சொல்கிறது, அவன் வந்ததுக்கப்புறம் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் மீன்ஸ் உள்ளே இருந்துச்சு. இவங்களாம் பசங்களாம் தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் எல்லாம் கிளம்பி வந்துட்டோம், லேட் ஆச்சு படுக்கலான்னு சொல்லிட்டு. கீழே அந்த தூக்கத்துலேயும் வந்து சாப்பாடு எல்லா சாப்பாடையும் எடுத்து அவனுக்கு எல்லாம் கொண்டு போய் வெளில கொடுத்துட்டு வந்தேன், கதவை ஓப்பன் பண்ணி. அப்போ வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, பெட்டெலாம் பத்தலான்னு சொல்லிட்டு ஒரு சைடில் வந்து வரிசையாக 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு வரிசையாக பெட்டு போட்டு அப்படியே படுக்கிற மாதிரி இருந்தது. அதில் தான் பசங்க நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ என்ன சொன்னேன்னா, நிஜமாலுமே உனக்கு தைரியம் ஜாஸ்தி தான். ஏன்னா எவ்வளோ நம்பிக்கையாக இருந்தாலும் தனியாக வந்திருக்கோம். இந்த ஹில் ஸ்டேஷனில் எல்லோரும் மேலே இருக்காங்க, இங்கே நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். ஆனால் நீ தைரியமாக வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்க அப்படின்னு சொன்னான். அப்போ எனக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. நம்மளை ஏதோ புகழ்ந்து பேசுகிறாங்கன்னு சொல்லி ஜாலியாக இருந்துச்சு. அப்புறமா யோசித்து என்ன சொல்கிறது, பசங்க மென்டாலிட்டிலாம் இன்னும் நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஓகே, நான் கொஞ்சம் தைரியமான ஆள் தான். என்னன்னா, நான் உங்களை முழுசாக நம்புகிறேன், அவ்வளோதான். See, it doesn't mean like நான் வேறு யாரோ தெரியாதவங்களுக்குலாம் கொண்டு போய் கொடுக்கல. என் கூட வேலை பார்க்குறவங்க வேலை பார்க்குறாங்கன்றதை விட அவங்கள நம்பி நான் ஒரு இடத்துக்கு போயிருக்கேன் அப்படின்னா, எந்தளவுக்கு நம்பி இருந்தால் நான் போயிருப்பேன். ஒருவேளை எனக்கு இஃப் ஐ நாட் ஃபீலிங் குட், நான் ஆப்வியஸாக போயிருக்க மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச். ஒருவேளை நீயும் வந்து பயந்துட்டு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கலன்னா நாங்கள் பட்னியோடு படுத்துருப்போம். ஆக்சுவலி அவங்க ஸ்ட்ரைட்டாக எனக்குன்னு கால் பண்ணல, முன்னாடி 2 பேருக்கு கால் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபோன் எடுக்கலை, எல்லாம் படுத்தாச்சு சைலண்ட்டில் போட்டு. அந்த அரைபோதையிலையும் நான் தான் வந்து மீன்ஸ் அரை தூக்கத்துலேயும் வந்து எந்திரிச்சு ஆன்சர் பண்ணிவிட்டு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தது நான் தான். நல்ல பொண்ணாக தான் இருக்கேன். சம்டைம்ஸ், நாட் சம்டைம்ஸ், மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் குட் கேர்ள் தான். எப்போ பேட் கேர்ளாக மாறுவேன்னா, எனக்கு பிடிக்கல ஆனால் நீ அதை பண்ணுற அப்போ எனக்கு கோவம் வந்துடும். சரியா, எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் நீ அதை பண்ண மாட்டேங்கிற அப்போவும் எனக்கு கோவம் வரும். அப்போ நான் கொஞ்சம் பேட் கேர்ள் ஆகிடுவேன், கொஞ்சம் லைட்டாக குட்டியாக யோசிக்கிறதானே என் மாமா எவ்வளோ பாவம்னா. நேற்று கூட ஏதோ பேசிகிட்டு இருந்தோம், தி சேம் கொஷன். இன்னும் உன்னை பிடிச்சிருக்கா, இன்னும் உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, ஏன் பிடிச்சிருக்கு? நம்பவே மாட்டேன் கடைசி வரைக்கும். ஏன்னா அவன் என்னை முதல் லவ் பண்ணும்போது எனக்கு ஒழுங்காக தலை செய்ய தெரியாது, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சுத்தமாக கிடையாது. இப்போ மட்டும் இருக்கான்னு கேட்டால் அதை தயவு செஞ்சு ப்ளீஸ். ஆனால் இப்போ விட கம்பேரிட்டிவ்லி அப்போ இருந்ததுக்கு இப்போ நான் எவ்வளவோ பரவாயில்ல. அப்போ இன்னும் மோசமாக இருப்பேன். ஒரு பசங்கக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, எப்படி ரெடி ஆகிட்டு வரணும்னு தெரியாது, அதெல்லாம் இருக்கும். ஸோ அப்படி தான் பார்த்து லவ் பண்ணால். அப்புறம் நொய்டா போனோம், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள். பெங்களூரில் போய் செட்டில் ஆனோம், இன்னும் சம்திங் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள். அந்த வே ஆஃப் ஆக்டிங் மீன்ஸ் டாக் எல்லாம் மாறிச்சு. நானுமே வந்து மற்றவங்கக்கிட்ட பேசுறதெல்லாம் மாறிச்சு, என்னோடய ட்ரெஸ்ஸிங் மாறிச்சு, எந்த ஒரு விஷயத்தையும் வந்து தைரியமாக போய் பண்ணுறது மாறிச்சு. மீன்ஸ் முன்னாடியும் தைரியமாக இருப்பேன், பட் அப்போ வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப 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 ஹார்ஷாக இருப்பேன். மீன்ஸ் என்னோடய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஒரு மாதிரி முரட்டுத்தரமாக தான் இருக்கும். நான் சொல்கிறது அந்த ஃபிமைன் கேரக்டர்லாம் வந்து ரொம்ப கம்மி. இப்போவுமே அது கொஞ்சம் கம்மி தான். பட் மாமா கிட்டே இருக்கும்போது அந்த கேரக்டர் இருக்கும், மாமா இல்லாத போது அந்த கேரக்டர் இருக்காது, முக்கால்வாசி டைம் இருக்காது. ஐயோ இது வேறு ஆறி போகுது. கல்யாணம் ஆச்சு, டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப். வேறு என்ன, குழந்தைக்கு அம்மாயாச்சு, அதை விட ரொம்ப குண்டாயாச்சு.
பேசுகிற விதத்தை கூட விட்டுறேன். ஆனால் மற்றெல்லாம் மாறிடுச்சு, நிறையா மாறிடுச்சு. அப்போ தோணும்ல, நம்ம முன்னாடி பார்த்த பொண்ணு வேறு மாதிரி இருந்தா, இப்போ கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்திருக்கு. பிடிச்சி கண்டவுட் வரும்ல. இட் டசன்ட் மீட் லைக் எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அந்த மாதிரி லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கொஞ்ச நாள் போனோன்னே அந்த ஸ்ட்ரெஸ்க்கு போகும்போது அவங்கள ஹேண்டில் பண்ண முடியாமல் நிறைய பேருக்கு பிடிக்காமல் போயிருக்கு, பிரிஞ்சு போயிருக்காங்க. குண்டானதுக்கப்புறம் பிடிக்காமல் போயிருக்கோம். இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குல்ல. ஸோ அப்போ வந்து டவுட் இருந்துகிட்டே இருக்கும். நிஜமாக பிடிச்சிருக்கா, இல்லை நீ சும்மா தானே சொல்கிற. நேற்று இந்த டிஸ்கஷன் வந்துட்டு இருந்துச்சு நைட்டு. அவங்க கிளாஸ் இல்லைன்னொன்னு எனக்கு ஒரே குஷி, ஜாலியாக இருந்துச்சு. ஃப்ரெண்டு வந்திருந்தான்னு சொன்னல, அடிச்சு துரத்திட்டேன். தம்பி இடத்த காலி பண்ணுங்க, எங்கள் ஆள்கிட்ட பேசணும்னு 3 நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி இப்போ மணி 5, அவனுக்கு நைட்டு 3:30. போனால் போதேன்னு சொல்லிட்டு எழுப்பிடாமல் இருக்கேன். ஆக்சுவலி இப்போ எழுப்பிவிட்டா அவன் கண்டிப்பாக என்கிட்ட பேசுவான். ஆனால் என்னென்னா, அவன் நாளைக்கு ஃபுல் டே வந்து அவனுக்கு பாடி பெயின்லாம் இருக்கும். அதுக்காக தான் எழுப்பிடல, இல்லைனா எழுப்பிட்டுருவான். ஒரு நாள் பேசினான், அப்போ தான் சொன்னான், என்ன நாளைக்கும் 4 மணிக்கு எழுப்பிடுவான்னு கேட்டேன். காலையில் மட்டும் வேண்டாம் தெய்வமே, என்னால் வேலை பார்க்க முடியலன்னா பழிச்சு போ அப்படின்னாச்சு. பார்ப்போம். வேறு என்ன, நம்ம எதுக்காக இதை ஆரம்பித்தோம்? ஓகே, சிக்மங்களூர் குளிருது. நமக்கெல்லாம் ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும். நான் பண்ணுறது எனக்கு தப்பு இல்லைன்னு தோணுச்சுன்னா அது தப்பு இல்லை தானே. அவங்க இப்படி நினைப்பாங்க அப்படி நினைப்பாங்கன்னு சொல்லி நம்ம யோசிக்கணுமா? தேவையில்லைல்ல. யோசிச்சதெல்லாம் போதும், அப்படிலாம் யோசிக்கணும்னு கிடையாது. கரெக்டு தானே? அண்ணாட்ட கேட்டிருக்கேன், காஸ்கோ போலாம் வாங்கணும். அதாண்ணா, அவர் ஏன் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல? இன்றைக்கி என்ன வேணும்? புதுக்கிழமை தானே, ஆஃபீஸ் போயிருப்பாரு. பொண்டாட்டி கூட இருந்தால் தான் பதில் சொல்ல மாட்டார். நான் தப்பாலாம் சொல்ல, முக்கால்வாசி பேர் தங்கச்சியாக இருந்தால் கூட பதில் சொல்கிறதில்ல. அவர் தங்கச்சியாக நினைக்கிறாரோ இல்லையோ, நான் அண்ணன் தான் சொல்லி கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் எல்லாத்தையும் ஒரே மாதிரி யோசிக்க முடியாதுல்ல. அவட்ட வேறு ஒழுங்காக பேசுறதில்ல. உங்களோட பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் எங்கள் அவன் மட்டும்தான் ஒழுங்காக பேசிகிட்டு இருப்பார். இதே மாதிரி தனியாக பேசிகிட்டு இருப்பேன், அவர் உட்காந்து குட்டி கேட்டுட்டு இருப்பார். ஒரு குழப்பம் கேட்குறேன், என்ன பண்ணிட்டோம்? நமக்கு ஆள் சிக்கிறதே பெருசு. சுடுதண்ணி கொடுப்போமா? ரொம்ப குளிர்துடா, உடம்பு வேறு நடுங்குது. என்ன சரி, என்ன பண்ணலான்னு இருக்க? இவ்வளோ குளிருது. குட்டிங்க கூட இருந்தால் கூட அவளுங்களை கட்டி தூங்கலாம். அவளுங்களாம் வந்தால் எப்படி இந்த குளிரை தாங்க போகிறாளுங்கன்னு தெரியல. இல்லை எனக்கு தான் கஷ்டமாக இருக்குது, அவளுங்களுக்கெல்லாம் ஈஸியாக தான் இருக்குமான்னு தெரியல. ஆஃபீஸில் இன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சாலும் தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. சொக்குது அப்படியே முடிச்சுட்டு அப்படியே தூங்கி விழுகிறேன். இது வேலை பார்த்துட்டு இருக்கும்போது
நீ நிஜமாக வேலை பார்த்தியான்னு தானே கேட்குற. ஆக்சுவலி என்ன தெரியுமா, ஒரு அவுட்புட் வரல. பயங்கரமாக டென்ஷன் பண்ணி விட்டாங்க இன்னைக்கு. நீ தான் வழக்கமாக எல்லாத்தையும் டென்ஷன் பண்ணி விடுவோம், ஒன்றை யார் டென்ஷன் பண்ணாங்கன்னு கேட்குறது தானே. டென்ஷன் ஆக்கி விட்டாங்க என்னையும். இங்கே பாரு, கை ரொம்ப சில்லான் இருக்கு. பாரு, இந்த கையும் சில்லான் இருக்கு. குளிருது பாரு, என் உடம்பு சூடாயிடுச்சு, காய்ச்சல் வந்துச்சு எனக்கு. சொல்லு, ஹில் ஸ்டேஷன்லலாம் இருந்தால் இப்படி தான் இருக்கணும். பாரு, கொஞ்சமாக டெம்பரேச்சர் இருந்தால் எப்படி இருக்கும், சூடாக இருக்கணும், அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு அடிக்கடி தோண்டிகிட்டே இருக்குது, நம்ம என்ன பிக் பாஸ் வீட்டில் இருக்கோமா அப்படின்னு. ஏன்னா அந்த வீடியோலாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, யாரோ 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க, அதை உட்காந்து ஒருத்திங்க பார்த்துட்ருப்பாங்க. இங்கே நான் பேசுகிறத நானே உட்காந்து பார்த்துட்ருக்கேன். ஏன்னா அவங்களால அதை பார்க்க முடியாது, என்னால் அதை பார்க்க முடியும்ல. பேசாமல் நைட்டு ஒரு தடவை எக்ஸசைஸ் பண்ணுமா, தலை வலிக்குது எனக்கு. தலைக்கு எண்ணெய் வைக்காதனால தான் நினைக்கிறேன். பேசாமல் தலைக்கு எண்ணெய் வச்சுடுவோமா, சரி குடிச்சிட்டு தலைக்கு எண்ணெய் போ. சொல்ல வந்துட்டேன். நம்ம ஊரில் அப்பா ஒருத்தங்க கான்டாக்ட் கொடுத்தாங்களே, எப்படி கனடாவில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப நாள் கழிச்சு அந்த அண்ணாவுக்கு இன்றைக்கி தான் மெசேஜ் பண்ணேன். அந்த அண்ணாவுக்கு மட்டும் இல்லை, இனி வந்து நமக்கு யாரெல்லாம் இங்கே வந்து தெரியுமோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் மெசேஜ் போட்டேன். எல்லோரும் நல்லா இருக்கேன்னு சொன்னாங்க, நானும் நல்லா இருக்கேன்னு சொன்னேன். அதோட கான்வர்சேஷன் முடிஞ்சு போச்சு. அப்புறம் அந்த அண்ணாக்கிட்ட வந்து நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டேன். அவர் இங்கே வந்து மஞ்சள் கலர் பஸ்ஸை பிடிச்சில்ல, மஞ்சள் கலர் லைனில் இருக்க ட்ரெயினை பிடிச்சிட்டு அப்படியே பச்சை கலர் ட்ரெயினுக்கு போனோன்னா லாஸ்ட்டு ஸ்டாப்பிங் போனால் இது என்னது அவங்க வீடாம்மா. இந்த வீக்கெண்டு ஃப்ரீயான்னு கேட்டார். ஃப்ரீ தானா அப்படின்னேன். சரி அப்போ லஞ்சுக்கு வந்துடு அப்படின்னாங்க. 10 மணிக்கெலாம் கிளம்பி நான் போயிடுவேனே. சாப்பாட்டு கலையறியான்னு தானே கேட்குறேன். எனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, தனியாக ரூம்குள்ளேயே உட்காந்து சாப்பிட்றது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த தோசையை ஊற்றி என்னால் சாப்பிட முடியல தெரியுமா. ஊரில் இருக்கும்போது மாமா ஊற்றி கொடுக்குற தோசை பிடிக்கும், எனக்கு நானே ஊற்றிக்கிற தோசை கூட பிடிக்கும். இங்கே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன் தோசை மாவு நல்லா இல்லைன்னு நினச்சியா? இல்லை, தோசைலாம் நல்லா தான் இருக்கு. தனியாக சாப்பிட்றதுங்கிறது ஒரு இது. இப்போ போனால் இது அவங்க வீட்டில் 2 குட்டி பசங்க இருக்குது. போனால் அவங்க கூட விளாட்லாம். அவங்க என்னென்ன டாய்ஸ் வச்சுருக்காங்கன்னு தெரில, போனால் தான் தெரியும். சீரியஸாக டாய்ஸ்லாம் நல்லாயிருக்கும். இது என்னது, எனக்கு டைம் இல்லைல்ல, இல்லை அதுக்கு இன்னும் 1 வாரம் இருக்குது. இது என்னது, அந்த அந்த ஃபின்ச்சில் இருக்க அண்ணா வீட்டில் நமக்கு இட்லி கொடுத்தாங்கல்ல அபர்ணாக்கா. ஸோ அவங்க வீட்டில் வந்து 2 குட்டி பசங்க, ஒரு பாப்பா ஒரு தம்பி. இன்னும் 2 பேர் கண்ணுக்குள்ளேயே இருக்காங்க. ஒரு தடவை பார்த்துட்டு வந்தால் நல்லாயிருக்கும், விளாண்டா ஜாலியாக இருக்கும். ஆனால் அவங்க எப்படி ஃப்ரீயாக இருப்பாங்கன்னு தெரியலல்ல. நம்மளும் டிஸ்டர்ப் பண்ண சும்மா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல. ஒரு தடவை போகிறோம், அவங்களையும் சுற்றி பார்க்குறோம், அவங்கள சுற்றி எப்படி இருக்குது, ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். இப்போ யாரோ ஒரு ரீசன் சொல்லி நம்ம எங்கேயாவது போயிட்டு வந்தோம்ல. இப்போ நம்ம அங்கே இமிக்ரேஷன் வீட்டில் மீன்ஸ் இமிக்ரேஷன் அப்போ மீட் பண்ணோன்னா வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு. எப்போ போயிட்டு வந்தோம், 2 வாரம் ஆகுது, 2 வீக்ஸ் ஆகுது. அவங்க வீட்டு இது எல்லாமே நம்ம பார்த்தோம், பேசுகிறோம். இப்போ இந்த அண்ணா வீட்டுக்கு என்ன எல்லாம் அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு இருக்கேன்னா, நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ போய் மறந்துட வேண்டியது. தனியாக இருந்தால் நீ என்ன பேச்சுலரா? இல்லை, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஞாபகம் வச்சுக்கோ. இந்த வயசில் கல்யாணம் ஆகாமல் இருக்க பசங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. அதுவும் இங்கே இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஏஜ் கம்மி. நம்ம ஏன் ஏஜை பற்றி பேசுகிறோம்? ஏஜ் இட்ஸ் ஜஸ்ட் அ நம்பர், யூனோ. மேரேஜ் ஆயிடுச்சு, அதான் முக்கியமான விஷயம். அதிகமாக இருக்க கம்மியாக இருக்கலாம் மேட்டர் இல்லை. இப்போ எங்கேயாவது போகணுன்னு வச்சுக்கோயேன், யாராவது
சவுத் இண்டியன் மாதிரி இருந்தாங்கன்னா பார்க்குறதுக்கு கபால்னு போய் அட்டாக் பண்ணி பிடிச்சிட்றேன். என்ன ஏதுன்னு கேட்குறியா? ஆக்சுவலி தமிழாக இருக்குமோ அப்படின்னா, இன்றைக்கி என் டெஸ்க்குக்கு முன்னாடி 3 பேர் உட்காந்து எப்படி பேசிகிட்டு இருக்காங்க தெரியுமா? 1 2 3 3 பேர் உட்காந்துருக்காங்க. 3 பேர் சேரை சென்டரில் கொண்டு வந்துட்டு, அட்லீஸ்ட் அவனுங்க 2 பேர்த்தோட சிஸ்டமாக தான் ஆன் இருந்துச்சு. இந்த ஓரத்தில் இருக்க வந்து சிஸ்டம் கூட ஆன் ஆகலை. உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்காங்கண்ணா, எனக்கு அப்படியே போய் ஜாயின் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. மோஸ்ட்லி இந்தியாவாக தான் இருக்கும். என்ன தமிழாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் இந்தியான்றது மட்டும் தெரிஞ்சுது, சவுத் சைடுன்றது தெரிஞ்சுது. சரி வேண்டாம் போ, இவங்களாம் வந்தியத்தனமாக சாகுதோ, நம்ம போய் சும்மா பேசணும்னு வச்சுக்கோ, எதாவது நினச்சிப்பாங்க. நீ தானே யாரும் நினச்சிப்பாங்கன்னு நினைக்கிற ஆள் தானே? இல்லை, எனக்கு வேலை இருந்துச்சு அதனால போய் பேசல. என்ன பார்க்குற? இப்போ பார்த்தாலும் உங்க கூடயே பேசிகிட்டு இருப்பாங்களா? நாங்கள் யார் கூடயும் பேச மாட்டோமா? அநேகமாக இனிமேல் அவன் எனக்கு மெசேஜ் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். அது பாய் ஃப்ரெண்ட் தான். நெக்ஸ்ட் சோறு போட்டோம்ல. ஆமாம். ஏன் கேட்குறியா? அப்படிதான் தோணுது. பேச வேண்டாப்போ, வேறு வேலை இல்லை. அதான் எனக்கு தான் நீ இருக்கே. இங்கே பாரு, என்ன யார் வந்தாலும் எது பண்ணாலும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், சரியா? அதனால டோன்ட் வரி. நீங்கள் ரொம்ப குளிர். மணி எத்தனை? மணி 5:30 தான் ஆகுது. நைட்டு 12 மணி ஆன மாதிரி இருட்டாக இருக்குது. குளிருது. இன்னும் 2 சுகர் பட்டிட்டு இருக்குது. போய் சாப்பிட்டுட்டு கும்கான்னு பத்துருவோமா? படுத்ததுக்கப்புறம் தான் நான் ஃபோன் பண்ணுவாங்க. சரி, இதை அப்படியே லாக் பண்ணி வைப்போம். அப்புறம் கொஞ்சம் வேலை பார்ப்போம், எல்லாம் விட்டுருவோம். இவன் எல்லாரும் பல்ச்சன்னு தெரிஞ்சதானே? ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த இதோட பிரைட்னஸ் இப்போ அது க்ரீன் கலர் லைட் தெரியுது. அதான் முகம் வந்து க்ரீன் கலரில் தெரியுது. இல்லைண்ணா, மாமாவுக்கு ஃபோன் பண்ணி ஒரு குட் நைட் மட்டும் சொல்லிட்டு படுத்துருவோமா? அடிப்பானே, எனக்கு ஒரு வேலை இல்லையான்னு கேட்பானே. எப்படி வெளிப்படையாக இல்லைன்னு சொல்லுவேன்? சொல்கிற ஆள் தாங்கிறியா? ஆமாம். சரி, இதை மட்டும் குடிச்சு முடிச்சுட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணுவோம். காலையில் இந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு உங்க கூட தான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன்ல, 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. இது மாமாட்ட பேசவே இல்லை நான் காலையில். அதே மாதிரி இங்கேருந்து நடந்து போகும்போது ஆஃபீஸ்க்கு போகிற வரைக்கும் தான் என்னால் பாட்டு கேட்க முடியும். ஆனாலும் அந்த டைமுமே வந்து எனக்கு கால் பண்ணிடலாம், டைம் வேஸ்ட் பண்ண விருப்பப்படல. சப்வேலலாம் சிக்னலும் கிடைக்காது, ஃபோனும் வைக்க மாட்டான், பேசவும் முடியாது. அதில் மாமாவுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுவேன்னு தானே கேட்குற? அடிப்பான், வாயிலையும் மிதிப்பான். உன்னால் பேச முடியாதானே? இதே வேலையை அவன் பார்த்தான்னு வச்சுக்கோயேன், சம்மத்தையும் விழுகும். பேசவே நீ நைட்டு படுக்கும்போது டேப்லெட் போட்டு படுத்தலாமா? ஏதோ இந்த பையன் வேறு சொன்னிச்சு, D3 டேப்லெட்டு ஏதோ வந்து வால்மார்ட்லலாம் இருக்குமா, வாங்கிட்டு வந்து அது டெய்லி ஒன்று போட சொன்னிச்சு. வின்டரில் ஏதோ சூரியன் வரமாட்டானா, அதனால் நம்ம அந்த டேப்லெட் போடணும், இங்கே இருக்கவங்க எல்லாருமே போடுவாங்க. சரி, நான் போய் மாமா கூட பேசிட்டு அப்படின்னா கொஞ்ச நாள் படுக்கிறேன். தூக்கம் இருந்தால் தூங்குறேன். பேசாமல் மொபைலில் சைலண்டில் போட்டு படுத்துருவோமா? உனக்கு யார் ஃபோன் பண்ண போகிறா? நீ எதுக்கு சைலண்ட்லாம் போடுறேன்னு தானே கேட்குற? நீ அப்படியே பேசுகிற. என் வேறு ஏதோ டாக்குமெண்ட் அனுப்பியிருக்கான், பார்த்து சொல்லணும்.
பார்ப்போம். சரி, நான் எனக்கு தூக்கமாக வருது. நான் போயிட்டு மாமாட்ட மட்டும் கொஞ்சம் நான் பேசிட்டு நான் படுக்கிறேன். கண்ணு வலிக்குது. அப்புறமா உன்ட்டு நல்லா பேசுகிறேன், சரியா? இப்போ ஏன் பேச மாட்டேங்கிறேன்னு கேட்குறியா? ரொம்ப தூக்கம் வருது, உன்ட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல. கம்ஃபர்டபுளாக தான் இருக்கேன். சரி,